இப்போ இந்த வகுப்பில் நாம் காண இருப்பது பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டில் ஒன்றான ஆற்றுப்படை நூல்கள், ஆற்றுப்படையில் ஒன்றான சிறுபான்ஆற்றுப்படை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிறுபான்ஆற்றுப்படை நம்மளுடைய பாடம். இந்த சிறுபான்ஆற்றுப்படையில் நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா நல்லியக்கோடனுடைய சிறப்பை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. அதில் சிறுபான்ஆற்றுப்படையில நம்மளுடைய பாட்டுடைய தலைவன் யாருன்னா நத்தத்தனார், நல்லூர் நத்தத்தனார். அது அவருடைய பாட்டுடைய பாடலை பாடியவர். இதனுடைய நமக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லியக்கோடன். அவருடைய தலைவர் யாரு? நல்லியக்கோடன். அந்த நல்லியக்கோடனுடைய இயல்பு தான் இப்போ நமக்கு இதில் மொத்தம் 269 வரிகள் இந்த பாடல். 269 பாடல் வரி. இதில் நமக்கு என்னன்னா நல்லியக்கோடனுடைய இதை நான் எத்தனை பிரிச்சுக்கிறேன்னா, நல்லியக்கோடனுடைய சிறப்பு ஒன்று, பாணனுடைய வறுமை நிலை, அவர் நல்லியக்கோடன் இரவலர்களை உபசரித்த முறை, அடுத்த நல்லியக்கோடன் அளித்த பரிசு. இதுதான் நம்மளுடைய பாடத்தில் நம்ம பார்க்க வேண்டியது. இதில் நல்லியக்கோடனுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வள்ளலுடைய கொடைத்தன்மையை சொல்றார். 7 வள்ளல்கள் பாரி, ஓரி, காரி, பேகன், அதிகமான், நல்லி அப்படி சொல்லி ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அந்த 7 பேருடைய ஒவ்வொருத்தருடையும் சில கொடைத்தன்மை இருக்கு, வீரங்கள்லாம் இருக்கு. இந்த ரெண்டையும் ஒருங்கே அமைய பெற்ற ஒரு மன்னன் இருக்கிறான், ஒரு வள்ளல் இருக்கிறார் அப்படின்னா யார்? அவரு நல்லியக்கோடன். ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இப்போ நம்ம இருக்கிறோம், அவங்கள்ட்ட ஒரு டேலண்ட் இருக்கும், அவங்கள்ட்ட ஒரு டேலண்ட் இருக்கும். ஆனால் எல்லாம் அனைத்தையும் இப்போ 50 பேர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தகுதியில் அனைத்தையும் ஒருத்தவங்கள்ட்ட இருக்குதுன்னா அது சிறப்பு இல்லையா? அப்படி அனைத்து தகுதியிலும் கொண்ட ஒருவர் யார் என்றால் யார்? இந்த இடத்துல நல்லியக்கோடன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போகலான்னு சொல்லி ஒரு சிறுபாணன். இந்த இடத்துல சிறுபாணன் பெரும்பான்மை ஏமா வந்துச்சு அப்படின்னா, நம்முடைய இலக்கியத்தில் இன்குரல் சீரியாழ் இடைவழின் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப இன்குரல் சீரியாழ் இடைவெயின் தழிய என்ற வார்த்தை இருந்தால இந்த இன்குரல் சீரியாழ், சீரியாழ் என்பது சிறிய யாழ், அப்ப பேரியாழ் போட்டா பெரிய யாழ். இந்த வார்த்தையில் இருந்ததால சிறிய யாழை கொண்டவன் யாரு? சிறுபாணன். பெரிய யாழை கொண்டவன் யாரு? பெரும்பாணன். அப்ப இதுல பான்னு சொல்றீங்கள, அப்படி பான் என்பது என்ன? பான் என்பது பாடல்கள். இன்னொன்னு புலவர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லது. அப்ப சிறிய யாழை கொண்டு பாடல் பாடியதால் அவன் யார்? அவன் சிறுபாணன். பெரிய யாழை கொண்டு பாடல் பாடியதால அவன் பெரும்பாணன். அதான் இந்த இடத்துல இல்லை. அப்ப இதுல இந்த சிறுபாணன் அதாவது ஒரு மன்னனை தேடி, இதுல எந்த மன்னன்? நல்லியக்கோடனை தேடி பொருள் பெறுவதற்காக போயிட்டு இருக்கிறாங்க. இவன் பொருள் பெற்று இப்ப திரும்பி வந்துட்டு இருக்கிறான். யாரு? ஒரு சிறுபாணன் வந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு எதிரே இன்னொரு சிறுபாணன், அவனை ஒத்த சிறுபாணன் வந்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன இவ்வளவு பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கே, ஏது அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நம்ம எடுத்தவே எனக்கு இந்த பொருள் கிடைச்செல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அப்ப அந்த மன்னனை குறிச்சோ அந்த வல்லரை குறிச்சு ஒரு பெருமையா பேசணும்ல. அப்ப அவன் எப்படி பட்டன அவங்களை சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் 7 வள்ளலுடைய கொடைத்தன்மை பெற்றவன். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இலங்கை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவன் யாரு? இந்த நல்லியக்கோடன். இலங்கை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இலங்கை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சவன். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் நாட்டில் பெண்கள்லாம் அழகழகான பெண்கள் ஆத்தங்கரையில் குளிக்கிறாங்க. அந்த குளிக்கக்கூடிய பெண்களுக்கு அவன் என்ன செய்யறான்? சுரப்புண்ணை, அகில், சந்தனம் இதெல்லாம் பெண்களுக்கு, நீராடுகின்ற பெண்களுக்கு தெப்பமாக கொடுக்குறான். தெப்பம் என்பது படகு, அது மேலே அப்படியே படுத்து நீஞ்சிலாம் போவாங்களா, நம்ம பரிசெல்லாம் பார்த்துருக்குறோம்ல, அது மாதிரி கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது வலிமை உடைய வாளினை பெற்றவன், புலியை போன்ற வலிமை உடையவன். அவன் எந்த குலத்தில் தோன்றிருக்கிறான் அப்படின்னா ஓவியர் குடியில் தோன்றியவன், களிர் செலுத்தியதால் தழும்பினை பெற்றவன், வீர கழலினை அணிந்தவன், பெண் யானைகளை எல்லாருக்கும் வாரி வழங்கி கொடுத்தவன், கூத்தர்களை பாதுகாத்தவன், சிறந்த புகழை உடையவன். இப்படிலாம் நாங்கள் கேள்விப்பட்டு அவனை பற்றியும் அவனுடைய தந்தையை பற்றியும் தந்தையினுடைய புகழெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டு ஒரு நாள் நாங்கள் போனோம் அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நல்லியக்கோடன் எப்படிப்பட்டவன்னா, நான் சொன்னது இது எல்லாமே நல்ல சிறந்த வலிமை பெற்றவன், வீரத்தை பெற்றவன், நல்ல வலிமையான போரை செலுத்தியதால தன்பினை பெற்றவன், இப்படிலாம் அழகாக அவனுடைய பண்பெல்லாம் சொல்லிகிட்டே போகிறார். அப்படியாப்பட்ட இவனை நாங்கள் ஒரு நாள் போய் பார்க்க போனோம். ஆனால் எங்களுடைய முன்னநிலையை நான் என்னன்னு சொல்கிறேன்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். யாருன்னா பாணனுடைய வறுமை நிலை. நாங்கள் முன்னாடி இப்படிலாம் இருந்தோம். எப்படி இருந்தோம்னா, அந்த பாணனுடைய குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பம். எப்படியாப்பட்ட வறுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை வீட்டை காட்டுறாங்க. ரொம்ப அழகான ஒரு படம் மாதிரி மனசுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணிக்கிங்களா, ஒரு வீடு
அந்த வீடு எப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மாடா மாளிகை கோடா கோபுரம்லாம் இல்லை. ஒரு சிதைக்கப்பட்ட அது ஒரு மாதிரி அந்த குடிசை வீடுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு வீடு. அந்த வீட்டுல போனீங்கன்னா உள்ள நுழையும் போது நம்ம வீட்டுக்குள்ள ஒரு அடுப்பங்கரையை காட்டுறாங்க. அந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா எப்போ சமைச்சாங்களோ தெரியல, அப்படி நீண்ட நாள்கள் சமைக்கப்பட்ட ஒரு அடுப்பங்கரையை காட்டுறாங்க. அந்த அடுப்பங்கரைக்குள்ள பார்த்தீங்கன்னா சாம்பல் மட்டும்தான் அங்கே கிடக்கு. அங்கே எரியல, அவங்க எப்போ சமைச்சாங்களோ தெரியல, சாம்பல். அந்த சாம்பல் அந்த அடுப்புக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னா நாய் குட்டி போட்டுருக்கு. அந்த நாய் எப்படி இருக்குன்னா வறுமையான ஒரு நாய். அந்த வறுமையான நாயினுடைய மடியில பால் அதுக்கு வராதெல்லாம் அந்த நாய் என்ன செஞ்சிருக்கு, கத்துதுங்க. அப்படி பசியால கத்துல அந்த மாதிரி கத்துது. இப்படி ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலை. அவனுடைய இந்த பாணனுடைய சுவர், அப்படி வீட்டினுடைய சுவரை பார்த்தா கூரை வீடு இல்லையா, அந்த குச்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்க்கப்பட்ட அரிக்கப்பட்ட குச்சி வேற. அப்படியே அந்த மழை பெஞ்சு அந்த மழையெல்லாம் என்ன பண்ணிருக்கு, சுவர்ல அப்படியே ஒழியிருக்கு. ஒழுவப்பட்ட அந்த சுவரு அரிக்கப்பட்ட சுவரு சுண்ணாம்புலாம் அரிச்சிருக்கு. அந்த ஈரத்துல என்ன பண்ணிருக்கு, காளான் பூத்துருக்கு. காளான் பூக்கப்பட்ட, அப்ப எதுக்கு சொல்ல வர்றாரு, எதற்குமே பயன்படாத இந்த வீடு இப்ப எதற்காக அங்க பயன்பட்டிருக்கு, காளான் பூப்பதற்கு மட்டும் அங்க பயன்பட்டிருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு வறுமையான வீடு. அந்த வீட்டுல பாணனுடைய மனைவி இருக்கிறா, அழகான ஒரு மனைவி. அவ கையில வலையெல்லாம் அணிஞ்சிருக்கிறா. நல்ல கூர்மையான நகங்களை கொண்ட அந்த பெண்ணு பாணனுடைய மனைவி என்ன பண்றா, குழந்தைங்களாம் உள்ள இருக்கிறாங்க. அக்கம் பக்கம் அதாவது சுற்றத்தார்கள் உறவினர்கள்லாம் அவங்க கூட இருக்கிறாங்க. ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி வச்சுக்கோமே. அந்த குடும்பத்துல எல்லாரும் பசின்னு சொல்றாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, வெளியில போயிட்டு அந்த குப்பையில இருக்கக்கூடிய குப்பை கீரைன்னு சொல்றாங்கல்ல, அந்த குப்பை கீரைய தன்னுடைய நகத்தினால கிள்ளி எடுத்து உள்ள கொண்டுட்டு வந்து அதுக்கு சமைப்பதற்கு உப்பு கூட இல்லை, உப்பு இல்லாத அந்த கீரையை என்ன செய்யறா, அவிச்சுலாம் முடிச்சுட்டு தன்னுடைய யாராவது நம்மளை பார்த்துருவாங்களேன்னு சொல்லி தன்னுடைய வீட்டினுடைய கதவுலாம் அடைச்சிட்டு ஏன்னா அக்கம் பக்கம் பார்க்குறோம்னா பசி என்பது கொடுமை இல்லையா. ஏன்னா பசி என்று வந்தாலே 10 பறக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வேற பசி என்று ஒன்று வந்தாலே இந்த அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு எங்கே போகனே தெரியாது. ஏன்னா வெக்கெல்லாம் நமக்கு பறந்தே போயிடும் இல்லையா. அப்படியாப்பட்ட நிலை. அந்த நிலையில் அவன் என்ன செய்யறா, யாராவது நம்மளை பார்த்துருவாங்களேன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் பார்த்துட்டு அந்த உப்பு இல்லாமல் சமைக்கப்பட்ட அந்த கீரைகளை எடுத்து தானும் உண்டு அங்க இருக்கக்கூடிய சொந்த பந்தத்துக்கெல்லாம் உற்றார் உறவினர்களுக்கு பரிமாறக்கூடிய ஒரு நிலை. ஆனா இன்னைக்கு எங்க நிலை எப்படி இருக்குன்னா அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதாவது நாங்க இந்த வள்ளலை தேடி செல்வதற்கு முன்ன எங்க வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, எங்க வள்ளலை தேடி சென்ற பின்பு எங்க வாழ்க்கை இப்படி மாறி போச்சு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு பாணனுடைய ஒரு வருவை பத்தி நம்ம சொல்லப்பட்ட கதை தான் இந்த கதை. இப்ப இந்த பாணர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, நல்லியப்போட தேடி போனாங்க. தேடி போய் பொருளெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. என்னென்ன வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, அவன் இரவலர்களை உபசரித்த முறை என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, யானைகள் கொடுத்துருக்குறாங்க, பெரிய பெரிய தேர்கள் கொடுத்துருக்குறாங்க, தூய்மையான ஆடைகள் கொடுத்துருக்குறாங்க, அம்பார தூணி அம்புகள்லாம் வச்சிருப்பாங்களா பின்னாடி அந்த மாதிரி அம்பார தூணி கொடுத்துருக்குறாங்க, பல்வேறு உணவு வகையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, ஒளி வீசுகின்ற இதில் பாத்திரத்தில் கொடுத்து பாத்திரம்லாம் பளபளக்குது. இப்போ நம்ம பிச்சைக்காரர்கள் சாப்பாடு போட்டோம்னா நம்ம என்ன நல்ல வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரமா கொடுத்துருக்கோம். ஆனால் இவன் பாருங்க, அவன் நல்ல தூய்மையான பாத்திரத்தில் இந்த உணவெல்லாம் அள்ளி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு இது மட்டுமல்ல, இன்னமும் சில பரிசு பொருள்களும் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன பரிசு பொருள்கள், பகைவர் நாட்டினுடைய பொருள்கள், பகை நாட்டின படை எடுத்துட்டு போனாங்கல்ல அங்கேருந்து அதை வாரி எடுத்துட்டு வந்த பொருள்கள், அடுத்து தன்னுடைய படைமரர்கள் கொண்டு வந்த பொருள்கள், அந்த பொருள்கள் எல்லாம் திங்களை போல ஒளி வீசுது. அது மட்டும் இல்ல, தச்சர்கள் கைவண்ணத்தால் செலுத்தப்படுகின்ற நல்ல தேரு, வலிமை உடைய எருது, அதனை செலுத்துகின்ற பாகன், எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு தான் இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. வந்தவங்க தான் தனக்கு எதிரே வரக்கூடிய மற்ற ஒரு பாணனை பார்த்து, இது ஏதுப்பா, இந்த பொருளெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது, யாரும் கொடுத்தாங்க, யாருமே வாங்கிட்டு வந்த அப்படின்னு அவனை ஒத்த இன்னொரு சிறுபாணன் கேட்கின்ற நேரத்துல அந்த சிறுபாணன் தாம் பெற்ற மகிழ்ச்சி, நான் யாரை பார்க்க போனேன் அப்படின்னா இந்த நல்லீர்கொடனை நான் பார்க்க போனேன், நல்லீர்கொடனை பார்த்து அவரை பற்றி நான் புகழ்ந்துலாம் நான் பாடினேன், புகழ்ந்து பாடியதால
அவரும் எனக்கு இந்த பொருளெல்லாம் கொடுத்தாரு, அது போல நீயும் சென்று அவரை புகழ்ந்து பாடுனா அவர் எனக்கு கொடுத்தது போலயே அவரும் உங்களுக்கு என்ன செய்வாரு, பொருள் கொடுப்பார் என்று சொல்லி ஒரு சிறுபானன் தனக்கு எதிரே வரக்கூடிய மற்றொரு சிறுபானனை ஆற்றுப்படுத்தியதான் என்னது சிறுபான்.